யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுகிறது? வணக்கம் ஐயா. அடடே ஓவியா, நீங்களா? ஆச்சரியமாக உள்ளது. வாருங்கள், வந்து வீட்டினுள் அமருங்கள். நன்றி ஐயா. அமருங்கள். நன்றி ஐயா. உங்களை பார்த்து நீண்ட நாளாகிவிட்டது. நலமாக உள்ளீர்களா ஓவியா? நான் நலம் ஐயா. நீங்கள் நலமா? நான் என்றும் போல் இன்றும் நலமாக உள்ளேன். அம்மா, நம் வீட்டிற்கு ஓவியா வந்துள்ளார். அவருக்கு ஒரு சுவைபானம் செய்து கொண்டு வாருங்களேன். இதோ கொண்டு வருகிறேன். ஓவியா, நீங்கள் எதற்காக என் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள் என்று அறிந்து கொள்ளலாமா? ஐயா, எனக்கு சில ஐயப்பாடுகள் உள்ளது. அதனை தெரிவித்துக் கொள்வதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். என்ன ஐயப்பாடு? இல்லை ஐயா, சான்றோரை தான் வள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்பதில் சுட்டியிருக்கிறார் என்கிறீர்கள். அப்படியானால் நற்றா தொழார் என்றும் மானடி சேர்ந்தார் என்றும் இலானடி என்றும் தாழ் சேர்ந்தார் என்றும் தாளை வணங்கல் என்றும் ஏன் குறிப்பிட வேண்டும்? இவற்றின் பொருள் என்ன? சற்று நேரம் பொருங்கள். நான் என்னுடைய திருக்குறள் புத்தகத்தை எடுத்து வருகிறேன். ஆம், இதுதான் நான் தேடிய திருக்குறள் புத்தகம். இதோ பொருள் என்றும் ஒழுக்கணை என்றும் மிக தெளிவாக கூறுகின்றாரே. சான்றோர் வகுத்த ஒழுக்க நெறி நிச்சலே அடி செய்தல், நற்றா தொழுதல், தாழ் செய்தல், தாழ் வணங்கல் எனும் சொற்றொடர்களால் சுட்டப் பெறுகின்றன. சான்றோர் ஒருவரை பார்த்து அவர் அடித்துள்ளது நிற்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் வழிபற்ற வேண்டும் என்பதே ஒழிய அவர் அடியை கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருப்பதல்ல. ஓ, அப்படியானால் தாளை வணங்கல் என்பது எப்படி பொருந்தும்? தாள் என்பது கால்பாதம். ஒருவர் நடப்பதற்கு கால்பாதமே துணை செய்கிறது. செல்லும் வழி பதிந்து செல்வது பாதம், தாள். தாள் அப்பணியை செய்வதாலே ஒருவர் போற்றும் கொள்கையை, கோட்பாட்டை, வாழ்க்கை முறையை வழியென கொண்டு அதனை போற்றுதலை தாழ்வனங்கள் என்று பொருளாகும். தாழ்வனங்கள் தாழ் அவ்வழியில் செல்வதால் அதற்கு மதிப்பளித்தலே ஒழிய வெறும் புறவடிவமான தாளை கும்பிடுவது அறிவாகவே. நெறிநற்று எனும் சொற்றொடர் இதனை துல்லிதமாக தெளிவாக்கும் போது நாம் வேறு சான்றி எதனையும் தேட வேண்டியதில்லை. மிக தெளிவான விளக்கம் ஐயா. வணக்கம் ஓவியா. வணக்கம் அம்மா. ஓவியா, நான் நலம் அம்மா. சரி, பேசிக் கொண்டிருங்கள். எனக்கு சமையல் அறிவு வேலை உள்ளது. நான் சென்று வருகிறேன். நன்றி அம்மா. சுவைபானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி ஐயா. ஐயா, இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற குறளின் பொருளை சற்று விளக்குகிறீர்களா ஐயா? இருள் சேர் இருவினை என்பது அறியாமை. இருள் சேர்ந்த இருவினை இன்று பொருளாகும். இருவினை எனின் நல்வினை, தீவினை எனும் இரண்டு வினைகளாகும். நல்வினை எப்படி அறியாமை இருள் சேர்ந்ததாகும்? ஒரு குழந்தை அல்லது சிறுவன் தவறு செய்தால் யார் கண்டிப்பது? அவர்களுக்கு உரிமையானவர்கள் கண்டிப்பார்கள். அவர்களுக்கு உரிமையானவர்கள் என்றால் யார் யார், எப்படிப்பட்டவர்கள்? குழந்தையின் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அவர்கள் செய்வது நல்வினையா தீவினையா? நல்வினையாக்கத்தானே இருக்க முடியும். ஏன் அந்த நல்வினையை அவர்கள் செய்ய வேண்டும்? அவ்வாறு அவர்கள் கண்டிக்கவில்லையானால் அது அப்பிள்ளைகளை சீர்கெடுத்து விடுமே. அதுவே அவர்களுக்கு தொடர்பில்லாத பிள்ளைகளாக இருந்தால் உரிமையோடு கண்டிப்பார்களா?
அது எப்படி ஐயா கண்டிப்பார்கள்? கண்டித்தாலும் உரிமையோடு கண்டிக்க மாட்டார்களே. ஏன்? அவர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் எந்த தொடர்போ உறவோ கிடையாதே. ஆக கண்டிக்க வேண்டுமானால் தொடர்பும் உறவும் பற்றும் இருக்க வேண்டும் என்றுதானே பொருள்? ஆமாம் ஐயா. பற்று அற்றவர் கடந்தவர் அவ்வாறு செய்வாரோ? செய்ய மாட்டார்தான். எனவேதான் நல்வினை ஆயினும் பற்றற்றவர்க்கு இருள் சேர் வினை என்கிறார். சரிதானே? பற்றுவிட விரும்புபவர் அத்தகு சான்றோரை பற்றியவருக்கு இருள் சேர்ந்த இரண்டு வினைகளும் சேர்ந்து எந்த ஒரு துன்பம் தர மாட்டான். ஒருவனுக்கு துன்பம் வருவது பற்றினாதான். எந்த பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றாரோ அந்த பொருளால் தொல்லை வரும், பிறகு துன்பம் வரும். எனவேதான் யாதனின் யாதனின் நீங்கிய நோடல் அதனின் அதனின் இலன் என்று பிறிதோரிடத்தில் சொல்கின்றார். உண்மை புகழ் புரிந்தாரை பற்றினால் அறியாமை பயக்கும் இறைவனிகளும் சேரா என்றுதான் பொருள். ஐயா, தங்களோடு உரையாடுவது என் சிந்தனைக்கு பெரும் விருந்தாகவே இருக்கின்றது. ஐயா, தங்களுக்கு எப்படி திருக்குறளை பற்றி இவ்வளவு நுணுக்கமாக தெரியும்? எனக்கு சிறுவயது முதலிருந்தே திருக்குறளின் மீது அளவுக்கு அதிகமான பற்று இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளையாவது மறவாமல் படித்து விடுவேன். என்னுடைய இவ்வாழ்வத்தினை கண்டறிந்த என் பெற்றோர்கள் என்னை மலேசிய தமிழ்நெறி கழகத்தில் ஏற்பாடு செய்துள்ள திருக்குறள் வகுப்பிற்கு என்னை அனுப்பினர். இப்பொழுது நானும் மலேசிய தமிழ்நெறி கழகத்தில் ஏற்பாடு செய்துள்ள திருக்குறள் வகுப்பில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஐயா, எனக்கும் திருக்குறள் வகுப்பில் கலந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளது. ஐயா, திருக்குறள் வகுப்பு எப்போது நடைபெறுகிறது? நிச்சயமாக நான் உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் உங்களின் புலனத்திற்கு அனுப்புகிறேன். நீங்கள் அடுத்த வாரத்தின் முதல் திருக்குறள் வகுப்பிற்கு கலந்து கொள்ளலாம். மிக்க நன்றி ஐயா. இன்று இவ்வளவுதான். மீண்டும் பிறிதொரு நாள் வருகிறேன் ஐயா. நல்லது, நலமே சென்று வாருங்கள்.